தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் சாதிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் ஒரு தியாகியாக இருக்கணும். தியாகியாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். எதெல்லாம் தியாகம் பண்ணணும்? தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாடை நல்ல ருசியான சுவையான உணவுகளை தியாகம் செய்யணும், அப்புறம் குடும்பத்தை தியாகம் செய்யணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதை தியாகம் செய்யணும், நட்பை தியாகம் செய்யணும், அப்புறம் தினமும் விளையாடுவதை தியாகம் செய்ய வேண்டும். அப்புறம் மகிழ்ச்சி, இப்படி ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணால் மட்டும்தான், ஒரு தியாகியால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, ஒரு லட்சியவாதியால், அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடைக்கிது. குடும்பம்தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு நினச்சாருன்னா அவரால் சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படுகிறது. பெரும்பாலும் சாதனை என்பது இங்கே தொழிலில் சாதிப்பது, அதுதான் இங்கே சாதனையாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் சாதிக்கணும், அவங்கவுங்க தொழிலில் சாதிக்கணும். அப்படிங்கும்போது அதுக்காகவே நிறைய நேரத்தை செலவிடும்போது தொழில் அல்லாத இந்த குடும்ப உறவுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு அன்பு பாசத்தை எதிர்பார்த்து பழகக்கூடிய நட்பை தியாகம் செய்தாக வேண்டும். நல்ல தூக்கத்தை தியாகம் செய்தாக வேண்டும். நீங்கள் 6 மணி நேரத்துக்கு மேலாம் தூங்கவே முடியும். ஒரு சாதனையாளரால், லட்சியவாதியால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்கவே முடியும். ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க, உன்னால் சாதிக்க முடியாது. அப்போ நீ நல்ல தூக்கத்தை தியாகம் பண்ணிடணும். உன் உடம்புக்கு தூக்கம் 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் தேவைப்படும் டெய்லி. ஆனால் அந்த தூக்கத்தை நீ தியாகம் பண்ணினா தான், தியாகம் பண்ணி ஒரு 5 மணி நேரம் தூங்கினா போதும். 5 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணால் அதுவும் அசந்து தூங்க முடியாது. நல்ல தூக்கம் வரும்னு சொல்லவே முடியாது. ஒரு நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்லவே முடியாது. அந்த 5 மணி நேரம் தூக்கமும், இப்போ நீ 10 மணி நேரம் தூங்குவதற்காக 10 மணி நேரம் ஒதுக்குனா தான் உனக்கு நல்ல தூக்கமே வரும். நீ தூக்கத்தோட நேரத்தை குறைக்கலாம், ஆனால் தூக்கத்தை நீ தீர்மானிக்க முடியாது, நாம் தீர்மானிக்க முடியாது. நம்ம வேணால் நான் 5 மணி நேரம் தூங்கிறேன்னு நேரத்தை வேணால் நம்ம குறைக்கலாம். அந்த 5 மணி நேரமும் நாம் எப்படி தூங்குகிறோம், அந்த தூக்கத்தை யார் தீர்மானிப்பது? அது நம்ம கையில் இல்லை. அதனால் நீ நேரத்தை குறைக்கும்போது அது உனக்கு தூக்கத்துக்கான முக்கியத்துவம் இல்லாத போது நீ அந்த நேரத்தில் அசந்து தூங்கவே முடியாது. உனக்கு தூக்கம் வரவே வராது. நீ தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 10 மணி நேரம் தூங்கினா தான், 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நினச்சி நீ தூங்கினா தான் நல்ல தூக்கமே வரும். நீ 5 மணி நேரம் தூங்கினா போதும்னு நினச்சி நேரத்தை குறைக்கலாம், ஆனால் தூக்கத்தை நீ தீர்மானிக்க முடியாது, நம்மளால் தீர்மானிக்க. ஆக சாதிக்கிறவங்க 5 மணி நேரம் தான் தூங்கணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும். 6 மணி நேரம்லாம் அதிகமாகுது. அப்படிங்கும்போது 5 மணி நேரம், அப்போ ஒருத்தருக்கு 10 மணி நேரம் தூக்கம்னா நீ 5 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆகணும். நல்ல தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆகணும். ஆழ்ந்த அசந்து தூங்குவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு சாதனையாளருக்கு. எப்பவும் விழிப்போடு இருக்கணும். ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரர் எப்படி இருப்பார்? விழிப்பாக இருப்பார், டக்குன்னு முழிச்சுப்பார். போர்க்களத்தில் இரவானா தூங்குவார்ல. போர் நடைபெறும் போதில்லை, போர் நடைபெறாத நாட்களில் எப்பவும் விழிப்போடு இருக்கிற ஒரு போர் வீரரை போல சாதனையாளர்கள் தங்களுடைய லட்சியத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இப்படி உறவு முறையை தியாகம் பண்ணணும். நண்பர்களோடெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் முடியாது. நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட, அப்புறம் உறவினர்களோட, குடும்பத்தினரோட, இப்படி ஒரு தியாகியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். அதே மாதிரி சுவையான உணவுகளுக்கு அடிமையாயிடக்கூடாது, உறவு முறைக்கு அடிமையாயிடக்கூடாது, அன்பு பாசத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, தூக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, அப்புறம் குடும்ப உறவுகளுக்கு அடிமையாயிடக்கூடாது, குழந்தைகளுக்கு அடிமையாயிடக்கூடாது, உறவினர்களுக்கு அடிமையாயிடக்கூடாது, உறவு முறைக்கு அடிமையாயிடக்கூடாது, நண்பர்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. இப்படி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் விலகிடணும். ஏன்னா அடிமைத்தனம் என்பது சாதனையாளர்களுக்கு ஆகாது. அப்போது எதை தியாகம் செய்ய வேண்டும் என்றால், இதுபோன்று நம்மை ஆக்கப்பூர்வமாக அடிமைப்படுத்துகிற உணவு, உறவு முறை, விளையாட்டு, ஆடல், பாடல், சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் நீ சாதிக்க முடியும், சாதனையாளராக ஆக முடியும், ஒரு லட்சியத்தில் வெற்றி பெற முடியும், ஒரு தியாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ தியாகம் பண்ணி ஆகணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ தியாகம் பண்ணாதான் இயற்கையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, விஞ்ஞானி ஆகிறதுலாம் செயற்கையாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான செயற்கையான அம்சங்கள் நாம் உருவாக்குனது. இது இடையில வந்தது. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும் அப்படின்றதெல்லாம் இடையில வந்தது. இடையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயற்கையான அம்சங்கள், செயற்கையான சாதனைகள்.
ஆனால் இயற்கையான சாதனைங்கிறது செயற்கையான சந்தோஷம். எனக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினா தான் சந்தோஷம், நான் டாக்டர் ஆனால் தான் சந்தோஷம், நான் வந்து இன்ஜினியராக இருந்தால் தான் சந்தோஷம், நான் விஞ்ஞானியாக ஆனால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது செயற்கையான சந்தோஷங்கள். இடையில கண்டுபிடிக்கப்பட்டது, ரொம்ப சமீப காலமாக வந்தது. ஆனால் இயற்கையான சந்தோஷங்கிறது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது, நண்பர்களோடு ஆடுவது, விளையாடுவது, ஓடுவது, இது வந்து இயற்கையான சந்தோஷம். உறவு முறை, குடும்பத்தோடு நேரம் சாப்பிடுவது, தூங்குவது, இதெல்லாம் இயற்கையான சந்தோஷங்கள். இந்த இயற்கையான சந்தோஷத்தை தியாகம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் செயற்கையான சந்தோஷமான அந்த சாதனை இருக்குல்ல, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய அச்சீவ் பண்ணணும், கோல்டு மெடல் வாங்கணும், ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும், இதெல்லாம் செயற்கையான சந்தோஷங்கள். இயற்கையான சந்தோஷத்தை தியாகம் பண்ணாதான் நீ செயற்கையான சந்தோஷத்தை பெற முடியும். இல்லை எனக்கு இயற்கையான சந்தோஷம் தான் பெருசு அப்படின்னா அப்போ நீ செயற்கையான சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. செயற்கையான சந்தோஷத்தை நீ தியாகம் பண்ண, அது இயல்பாகவே ஈஸியாக தியாகம் பண்ணிடலாம். இயற்கையான சந்தோஷத்தை தியாகம் பண்ணுறது தான் கஷ்டம். என்ன தான் அது ரொம்ப கஷ்டம், அது முடியாது. ஏன்னா தற்காலிகமாக மனித இனம் கொஞ்ச காலத்துக்கு அப்படி போராடலாம், அப்படி ஒரு நடிப்பு நடிக்கலாம். இயற்கையான சந்தோஷம்தான் மேலானது, உறுதியானது, நிலையானது. அது என்றைக்குமே மனித இனம் நிரந்தரமாக தியாகம் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு தற்காலிகமாக ஒரு கொஞ்ச காலத்துக்கு இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இயற்கையான சந்தோஷத்தை தியாகம் பண்ணுறேன், குடும்பத்தை தியாகம் பண்ணுறேன், குடும்ப உறவுகளை, நட்பு, காதல், இது மாதிரி நல்ல உணவு, நல்ல தூக்கம், இது எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு நடிப்பாங்க. அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். ஏன்னா தொடர்ந்து இப்படி தியாகியாக இருக்க முடியாது மனிதர்களால். அதனாலே இந்த உலகம் செயலிழந்துடும். இயற்கையான சந்தோஷத்துக்காக வாழ போகிறாங்க 2040 அப்புறம் இந்த மனித இனம். இப்போ இனிமேல் பிறக்கிற 2024 அப்புறம் பிறக்கிற பிள்ளைகள் வந்து இயற்கையான சந்தோஷத்துக்காக வாழ போகிறாங்க. செயற்கையான சந்தோஷம் வேண்டாம் எங்களுக்கு, இன்ஜினியராக டாக்டராக இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இயற்கையான சந்தோஷமே போதும். காதல், காமம், காதலையெல்லாம் நீ ஒரு செயற்கையான சந்தோஷம் வேணும் அப்படின்னா நீ ஒரு சாதனையாளராக இந்த தற்போதுள்ள உலகில் இருக்கணும்னா காதலையெல்லாம் தியாகம் பண்ணணும். காதல், காமம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தூக்கம், உணவு, உறவுமுறை, நட்பு, ஆடல், பாடல், விளையாட்டு, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணால் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதிக்க முடியும். அப்போ இனிமேல் பிறக்கிற 2024 அப்புறம் பிறக்கிற பிள்ளைகள் வந்து இயற்கையான சந்தோஷம்தான் எங்களுக்கு வேணும், செயற்கையான சந்தோஷம் எனக்கு வேண்டாம், செயற்கையான ஒரு சந்தோஷத்துக்காக இயற்கையான சந்தோஷத்தை நாங்கள் தியாகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாகவே 2024 அப்புறம் பிறக்க பிள்ளைகள் வந்து இயற்கையான சந்தோஷம்தான் எங்களுக்கு வேணும், காதல், காமம், அன்பு, பாசம், நட்பு, குடும்பம், உறவுமுறை, ஆடல், பாடல், விளையாட்டு, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காகவே வாழ போகிறாங்க. அதனாலே 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகிறது.